உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த கர்த்தருடைய நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சாமி, மீண்டும் இந்த காணொளி மூலமாக திருச்சபையின் விசுவாசிகளுடைய அவரவருடைய இல்லங்களிலே இணைந்து ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இன்னமும் நோய் தொற்று பரவுகிறது, குறையாமல் இருக்கிற இந்த நிலைமையிலே ஆண்டவரே உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் குறிப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கவும் இந்த ஆராதனை வேளையிலே கடந்து வந்திருக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிலே பாவங்கள் உண்டு, குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. பாவியாகிய எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனை வேளையிலே அமர்ந்திருக்கிறோம். இரண்டாலும் இந்த ஆராதனை அமர்ந்திருப்பதற்கு இந்த பாவங்களும் குற்றங்களும் குறைகளும் தடையாயில்லாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பேற்று ஆராதிக்கிற நாங்கள் ஏறெடுக்கிற துதி தோத்திர பலிகளையும் ஆண்டவரே கனத்தையும் மகிமையையும் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களையும் செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 250 பாமாலை பாடுவோம். பாமாலை 250, யாரிலும் மேலான அன்பர் மா நேசரே என்கிறதான பாடலை பாடுவோம். யாரிலும் மேலான அன்பர் மா நேசரே, தாய்க்கும் மேலாம் நல்ல நண்பர் மா நேசரே, மற்ற நேச விட்டு போவா, நேசித்தாலும் கோபம் கொள்வா, இயேசுவோ என்றென்றும் விடா மா நேசரே. என்னை தேடி சுத்தம் செய்தா மா நேசரே, பற்றி கொண்டு என்னை விடா மா நேசரே, இன்றும் என்றும் பாதுகாப்பா, பற்றினோரை மீட்டு கொள்வா, துன்ப நாளில் தேற்றல் செய்வா மா நேசரே. நெஞ்சமே நீ தியானம் பண்ணு மா நேசரே, என்றுமே விடாமல் என்னை மா நேசரே. எந்த துன்பம் வந்தும் நில்லு, நேரே மோட்ச பாதை செல்லு, இயேசுவாலே யாவும் வெல்லு மா நேசரே. என்றென்றைக்கும் கீர்த்தி சொல்வோம் மா நேசரே, சோர்வற்றாலும் வீரம் கொள்வோம் மா நேசரே, கொண்ட நோக்கம் சித்தி செய்வா, நம்மை அவர் சேர்த்து கொள்வா, மோட்ச நன்மை யாவும் நீவா மா நேசரே. ஆமென்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 20. சங்கீதம் 20. The passage taken for our responsive reading today is taken from Psalm 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகத்தை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. நம்முடைய அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிட்டு நம்முடைய விசுவாசத்தை அதன் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறேன். The Apostle Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொடுத்து எழுந்தருளினார். பரமடத்தில் ஏறி வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரி மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பர்வதத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவர்களே. ஆமேன். பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்களை நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு 17ஆம் தேதி மிஸ்டர் ஏ ராஜாபால் அவர்களும், அதே தேதியில இன்றைக்கு மிஸ்ஸஸ் அமுதா அலெக்சாண்டர் அவர்களும், அதே 17ஆம் தேதி இன்றைக்கு மிஸ்டர் எஸ் அற்புத சிங் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். இன்னும் 18ஆம் தேதி மிஸ்டர் ஜி கில்பர்ட் ஜான்சன் அவர்களும் மிஸ்டர் ஜே ராபர்ட் கிங்ஸ்லி அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயராணி தங்கப்பன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 21ஆம் தேதி மிஸ் அனிஷா ராஜாபால் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 23ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆர் பரிமளா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். பிறந்த நாளை காண்கிற அருமையான பிள்ளைகள் இன்றைக்கும் வருகிற வாரத்திலும் பிறந்த நாட்களை காண்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை விட்டு விலகாதபடி உங்களை காத்து ரட்சித்து உங்களுக்குண்டான ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிந்தரல நான் வாழ்த்துகிறேன். அதே போல இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறவர்கள் 17ஆம் தேதி இன்றைக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒய் அலெக்சாண்டர் அவர்களும், 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆர் வேதராஜ் அவர்களும் அவருடைய குடும்பமும், 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இ ரத்னதாஸ் அவருடைய குடும்பமும், 23ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெல் ஞானசிங் அவருடைய குடும்பமும் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரையும்
அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்விலே நிறைவான சந்தோஷத்தையும் நிறைவான சமாதானத்தையும் நிறைவான சுக வாழ்வையும் பெற்று மகிழ்ந்திருக்க அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அதற்குண்டான சகாயத்தை உங்கள் மேல் பொழிந்தர்ல ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வாரத்திலே இன்றைக்கும் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிற இந்த தம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, காலங்களும் உடையது, வேளைகளும் உடையது. அவைகளை ஆண்டவரே உடைய கரத்திலே நீர் பத்திரமாய் வைத்திருக்கிறீர். இது தேவன் தந்த தீபமாய் இருக்கிறது. எங்களுடைய ஜீவனாகவே அது அணைந்து போகாதபடி கர்த்தரால் மாத்திரம் காக்க முடியும் என்பதை விசுவாசித்து பிறந்த நாட்களை காண்கிற இந்த தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபைக்கும் ஆளுகைக்கும் உம்முடைய இரக்கங்களுக்கும் அன்புக்கும் ஆண்டவரே உம்முடைய பராமரிப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, பிள்ளைகள் தீர்க்காயுசோடு சுகபலத்தோடு நன்மைகளை ஆண்டவரே கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரை வாழத்தக்கதாக ஆண்டவரே உடைய கிருபை உள்ள கரத்தினாலே செட்டைகள் நிழலில் வைத்து பாதுகாத்துக் கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, இந்த வாரத்தில் இன்றைக்கும் இந்த வாரத்திலும் திருமண நாட்களை காண்கிற மிஸ்டர் அலெக்சாண்டர் அவருடைய குடும்பத்திற்காக, மிஸ்டர் வேதராஜ் அவருடைய குடும்பத்திற்காக, மிஸ்டர் ரத்னதாஸ் அவருடைய குடும்பத்திற்காக, மிஸ்டர் ஜெல் ஞானசிவருடைய குடும்பத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, பிள்ளைகளை கண்ணின் மணி போல இதுவரை பாதுகாத்து குடும்ப வாழ்வின் எல்லா விதமான தேவைகளை சந்தித்து அற்புதமாய் அதிசயமாய் உம்முடைய அன்பை அதிகமாய் பொழிந்தர்களை தம்முடைய பிள்ளைகளை கரம் பற்றி வழிநடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, குடும்பமாய் அவர்கள் பிரவேசிக்கிற இந்த புதிய வருஷத்திற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து ஆண்டவரே தங்களுடைய குடும்ப வாழ்வை ஆண்டவருக்கு மகிமையாய் தன்னுடைய வாழ்விலே சந்தோஷம் சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த உலகிற்கு சாட்சிகளாய் விளங்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை இந்த புதிய திருமண ஆண்டிலே பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. The passage for our Bible reading, scriptural reading, is taken from Ephesians chapter 1, verses from 1 to 14. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும்படி நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக
மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் என்பது. இதே வேத பகுதியை இப்பொழுது ஆங்கிலத்திலே வாசிக்க கேட்போம். The scripture taken for today's meditation is Ephesians chapter 1 verses 1 to 14. Ephesians chapter 1 verses 1 to 14. Paul, an apostle of Christ Jesus by the will of God, to God's holy people in Ephesus, the faithful in Christ Jesus, grace and peace to you from God our Father and the Lord Jesus Christ. Praise be to the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us in the heavenly realms with every spiritual blessing in Christ. For he chose us in him before the creation of the world to be holy and blameless in his sight. In love, he predestined us for adoption of sonship through Jesus Christ in accordance with his pleasure and will, to the praise of his glorious grace, which he has freely given us in the one he loves. In him we have redemption through his blood, the forgiveness of sins, in accordance with the riches of God's grace that he lavished on us. With all wisdom and understanding, he made known to us the mystery of his will according to his good pleasure, which he proposed in Christ, to be put into effect when the times reach their fulfillment, to bring unity to all things in heaven and on earth under Christ. In him we were also chosen, having been predestined according to the plan of him who works out everything in conformity with the purpose of his will, in order that we, who were the first to put our hope in Christ, might be for the praise of his glory. And you also were included in Christ when you heard the message of truth, the gospel of your salvation. When you believed, you were marked in him with a seal, the promised Holy Spirit, who is a deposit guaranteeing our inheritance until the redemption of those who are God's possession, to the praise of his glory. Praise be to the Lord. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலே அவரவர்களுடைய இல்லங்களிலே உம்மை ஆராதிக்க வேண்டிய நாளிலே குடும்பமாய் கூடியிருக்கிறோம் ஆராதிப்பதற்கென்று. சுவாமி, உம்மை துதிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உம்முடைய துதியை சொல்வதற்கு எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீர். எங்களை ஏற்படுத்தின தேவன் எங்களை முன்குறித்து தெரிந்தெடுத்து எங்களை உமக்கென்று பிரித்து சொந்த ஜனமாக்கி உம்மை ஆராதிக்கும்படியா எங்களுடைய கரத்திலே ஒரு மேலான மகிமையான பணியை நீர் கொடுத்திருக்கிறீர். சுவாமியாகவே உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற இந்த வேளையில நீர் ஜெபத்தை கேட்கிறீர். ஆகவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜெப விண்ணப்பங்களோடு கூட உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். குறிப்பாக தம்முடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். சுவாமி, அவர்கள் இருக்கிற இடங்களிலே பத்திரமாய் அவர்களை பாதுகாத்து வருகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நோய் தொற்று ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை அணுகாதவனும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு வருகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிற நிமித்தமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அவர்களுடைய இல்லங்களிலே முடங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில மற்ற பலவிதமான சிக்னஸஸும் பலகீனங்களும் எங்களுடைய சரீரத்தில் வந்து ஆட்கொள்ளுகிறது. சுவாமி, இந்த அதிக வெப்பத்தினாலே வரக்கூடிய பலகீனங்கள் உண்டு. சுவாமி, ஆண்டவரே பணி செய்யாதபடி வீடுகளிலே முடங்கி இருப்பதனால் வரக்கூடிய சோர்வுகள் உண்டு.
மனசோர்வுகள் உண்டு, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட உம்முடைய பலத்தினால் பிள்ளைகளை இடைக்கட்டும்படியாய் செபிக்கிறோம். திருச்சபையின் விசுவாசிகளாகிய சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை யாவரையும் இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். பேர் பேராய் நினைவு கூறுகிறோம், தனி நபர்களாய் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் உம்முடைய பரிசுத்த பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, உன்னத பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே, உன்னத பராமரிப்பை தாரும் ஆண்டவரே. உன்னதற்குள்ளாய் இந்த அருமையான நாட்களில் அதிகமாய் பரிசுத்தப்படத்தக்கதாக தேவனை உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக. இந்த நாட்களிலே ஆகார குறைச்சலோ, தண்ணீர் குறைச்சலோ, ஆண்டவரே ஆரோக்கிய குறைச்சலோ ஏற்படாதபடி அவரவருடைய இல்லங்களிலே ஒவ்வொருவரையும் பத்திரமாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை போல எங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே எங்களோடு கூட தானா பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய மும்பை பிரதேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய மகாராஷ்டிரா தேசத்திற்காக பிரதேசத்திற்காக எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உலகம் முழுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பேர் அழிவை ஆண்டவரே உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, எங்களை இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நோய் தொற்றினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது, மரணங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. சுவாமி, நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், உம்மை பார்த்து ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாமி, எங்களிலே குறைவுகள் இருக்கும் என்றால் ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை பொருட்தரும். ஆண்டவரே, ஈசோப்பினால் எங்களை சுத்திகரியும், மனம் திரும்புதலின் ஆவியை தாரும். இனி பாவம் செய்யாதபடி ஒவ்வொருவரும் எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்கிறாக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எப்படியாகிலும் இந்த நோய் தொற்று பரவுவது குறைக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே, இனி அது பரவாதபடி, யாருக்கும் பரவாதபடி காக்கப்பட ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்துல இந்த நோய் தொற்று பரவுதலை ஆண்டவரை தடுக்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள், ஒருவேளை சமூக இடைவெளியை ஆண்டவரை உண்டாக்குவதற்கு ஏற்படுத்தப்படக்கூடிய ஆண்டவரே எல்லா விதமான ஒழுங்குமுறைகள், அவைகளை கவனித்து வருகிற அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பொறுப்புல இருக்கிறவர்கள், காவல்துறையினர் என்று சொல்லி எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, எல்லாரும் அவர்களும் இந்த நோய் தொற்று பரவுவது அதிக ஒரு ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அந்த நோய் தொற்று பரவுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிற நிலையில இருக்கிறது நீர் அறிந்திருக்கிறேன். சுவாமி, கர்த்ததாமே அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும். குறிப்பாக நர்சஸ்க்காக, டாக்டர்ஸ்க்காக, ஆண்டவரே இன்னும் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்காக, வார்டு பாய்ஸ்க்காக, ஆண்டவரே மருத்துவமனையில உதவி செய்கிற அனைவருக்காக நிகழ்ச்சி, குறிப்பாக இந்த ஸ்பெஷல் வார்டுல இந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வார்டுகளிலும் இடங்களிலும் பணி செய்யக்கூடிய எல்லா மருத்துவ சம்பந்தப்பட்ட அனைவரையும் கருத்தில் கொடுக்கிறோம். யாவருக்கும் தேவையான பாதுகாப்பை தாரும், அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பை தாரும். சுவாமி, நாளிலே அநேகர் ஆண்டவரே இந்த தூர வேறு மாநிலங்களில் சென்று பிழைப்புக்கு சென்ற அருமையான பிள்ளைகள் அநேகர் அவருடைய இல்லங்களுக்கு கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்தீர். ஆனாலும் பல கஷ்டங்கள், பசி, பட்டினி, ஆண்டவரே மனச்சோர்வு, தண்ணீர் இல்லாத நிலைமைகள், இப்படி ஆபத்துகள், மரணங்கள் என்று சொல்லி இவைகளெல்லாம் சந்தித்த காரியங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய தேசத்திற்கு தேவையான பாதுகாப்பை தாரும். சீக்கிரத்திலே இந்த நோய் தொற்று கட்டுப்படுத்தப்படத்தக்கதாக தேவரின் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். சுமார் 75,000 பேருக்கு மேலாக ஆண்டவரே இந்த நோய் தொற்று பரவி இருக்கிறதை பார்க்கிறோம். நோய் தொற்று உடையவர்களுக்கு தேவையான பரிபூர்ணமான சுகத்தை தாரும். சுவாமி, எல்லாருக்கும் நல்ல இம்யூன் பவரை, ஆண்டவரே நோய் எதிர்ப்பு சக்தியை கர்த்தர் தருவீராக. அதிலிருந்து எல்லாரும் சீக்கிரத்தில் விடுதலை உதவி செய்வீராக. இன்னும் ஆண்டவரே மரணத்தை கண்ட அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தை தாரும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம். சாமி, இப்படி ஆண்டவரே இந்த பேர் ஆபத்திலிருந்து, இந்த வாதையிலிருந்து எங்களுடைய மும்பை பிரதேசமும் தேசமும் காக்கப்படத்தக்கதாக தேவரின் கிருபையின்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய மும்பை பிரதேசம் ஜன நெருக்கடி அதிகமாக இருக்கிறபடியால் அது பரவுவது, கட்டுப்படுத்துவது என்பது ஒரு சவாலான, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக இருக்கிறதாகவே எங்களுடைய மும்பை பிரதேசத்திற்காக விசேஷித்த விதமாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்ததாமே எங்களுடைய தேசத்தை காப்பீராக, எங்களுடைய பட்டணத்தை காப்பீராக என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய அரசாங்க ஆண்டவரை அதிகாரிகளும், உயர் அதிகாரிகளும், பொறுப்பில் இருக்கிறவர்களும் ஆண்டவரை எதிர்கொண்டான ஆண்டவரை எல்லா ஆண்டவரை காரியங்களை தீர்மானிக்கும் பொழுது இந்த நோய் தொற்று பரவுவதை தடுப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றையும் கடவுள் ஆசீர்வதிக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். அடுத்த ஒரு பெரிய சவாலான விஷயம் எங்களுடைய பொருளாதாரம். பசி, பட்டினி என்று சொல்லி ஒருவரும்
ஆண்டவரை பசினாலோ பட்டினினாலோ இறந்து போகாதபடி கர்த்தர் எல்லாரையும் போஷித்து காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்காதபடி இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஆண்டவர் ஆகாரம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏழை ஜனங்கள், தெருவோரங்களில் வசிக்கக்கூடியவர்கள், ஆண்டவரை எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் தேவையான ஆகாரத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இது வெப்பமான காலங்கள், மற்ற நோய் தொற்றும் பரவி வருகிற இந்த காலங்கள் சுவாமி, அவைகளும் ஏற்பட்டு விடாதபடி எங்கள் தேசத்தை, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்படி இந்த ஒரு பேர் ஆபத்திலிருந்து, வாதையிலிருந்து தேசத்தை காக்க தம்மால் மாத்திரம் முடியும் என்பதை உம்முடைய நாம மகிமைக்காக இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையின் தேவனாகிய நீர், விடுதலையின் நாயகனாகிய நீர், விடுதலை விரும்புகிறவராகிய நீர், எங்களை பாவத்திலிருந்து விடுவித்தவராகிய நீர் சுவாமி, இந்த பாவத்தின் விளைவாகிய, பாவத்தின் சம்பளமாகிய இந்த வியாதியையும் நோய் தொற்றையும் கூட ஆண்டவரில் மாற்றி போட்டு அதிலிருந்து எங்களுடைய ஜனங்களை விடுவிக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்து ஆண்டவரை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நாளிலே மிஷனரிக்காக ஜெபிக்கிறோம். தாமஸ் தக்ராமாருக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் செய்கிற கனமான ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதி. அவர்கள் இருக்கிற இடங்களில் இந்த ஜனங்களுக்கு ஆறுதலாயும் ஆசீர்வாதமாயும் ஆண்டவரே இருக்க நீர் அவர்கள் மேல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, அனுகிரகத்தை கர்த்தர் பொழிந்தபடியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படி ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஊழியங்கள் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்பட அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெற்றுக்கொள்ளும் உடைய வசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசுகிற தேவன், ஆண்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய விண்ணப்பங்கள் மூலமாக, எங்களுடைய பாடல்கள் மூலமாக உங்களோடு கூட பேசினோம். உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தலாம். நீர் எங்களோடு கூட பேசவில்லை என்றால் அன்றுவரை இந்த ஆராதனை வெறுமையாக இருக்கிறேன். அவர்களுடைய வசனத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம். உடைய மெல்லிய சத்தத்தை துணிக்கப்படுகிறார்கள். அன்றுவரை அந்த சத்தத்தை கேட்கிற நாங்கள் அதில் உள்ள ஆழமான சத்தியங்களை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதன்படி நடக்க தேவரீர் எங்களுக்கு நிற்கிறதன்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த காணொளியின் மூலமாக கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்தளிக்கவும், இந்த ஆராதனையை ஒரு சிறிய அளவிலே நடத்துவதற்கும் உதவி செய்த என் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு அவரவர்களுடைய இல்லங்களிலே இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். அரசாங்கம் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், அரசாங்கம் நியமித்திருக்கிற எல்லா நெறிகளை கடைபிடித்து நீங்கள் பத்திரமாய் உங்களுடைய வாழ்வை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன் வலப்பக்கத்தில் இருக்கிறார், அவர் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிற ஒன்றமாக இந்த நோய் தொற்று உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காக்கும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கடந்த ஈஸ்டர் அல்லது உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலிருந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளித்து வருகிறேன். உயிரோடு கூட எழுந்த தெய்வத்தை நாம் தரிசிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி அன்றைக்கு நிக்கதமுக்கு ஏற்பட்ட ஒரு கேள்வி, சீஷர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கேள்வி. உயிர்த்தெழுந்த பின்பாக சீஷர்கள் கடந்து வந்த பலவிதமான அனுபவங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம், உயிரோடு இருக்கிற தெய்வத்தை உயிரோடு இருக்கிறவைகளிலே மாத்திரம் நாம் தேடி தரிசிக்க முடியும் என்பதை நாம் கடந்த நாட்களில் சிந்தித்து வருகிறோம். லூக்கா 24 5-6 வசனங்களின் அடிப்படையில். அதன்படி கடந்த நாட்களிலே என்னுடைய செய்தி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆகவே நான் மீண்டும் சொல்ல விரும்பவில்லை. கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். என்ன சிந்தித்தோம் என்றால், உயிரோடு இருக்கிற நம்முடைய உள்ளத்திலே உயிரூட்டம் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ தண்ணீர் என்று சொல்லி இயேசுவினால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய இருதயங்களிலே ஜீவ ஊற்றாய் கடந்து போகும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறபடியால் அந்த உயிருள்ள தெய்வத்தின் மூலமாக உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் தரிசிக்க முடியும் என்பதாக சிந்தித்தோம். அதுல கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பல காரியங்களை சிந்தித்தோம். அவர் ஆழ்த்தத்துவம் உடையவர் என்பதை சிந்தித்தோம். ஆழ்த்தத்துவம் உடைய
அவராய் இருக்கிறபடியால் அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும், ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்கிற காரியங்களை நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக அவர் ஆழ்த்தத்துவம் உடையவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவர் வசனத்தை தருகிறவராக இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆழ்த்தத்துவம் உடையவராக இருக்கிறார். நமக்கு அவர் வல்லமையானவர், வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். அவர் வாக்கு அருளுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி 4 சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவரை குறித்து கடந்த நாட்களில் சிந்தித்தோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக தவறான போதனைகள் இந்த உலகத்திலே இருக்கிறது, போதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அநேக திருச்சபைகள் அவைகளை கடைபிடித்துக் கொண்டு வருகிறது. வருத்தமான ஒரு காரியம். ஆகவே ஆவியானவரை குறித்துதான மெய்யான அறிவும், ஆவியானவரை குறித்துதான சரியான அறிவும் அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் என்னுடைய உள்ளத்தில் ஏவப்பட்டபடியினால் இன்னும் ஒரு சில வாரங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆழமாக சிந்திப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க நான் அழைக்கிறேன். ஆக அவர் ஆழ்த்தத்துவம் உடையவர். ஆகையால் அவர் காண்கிறார், அவர் பேசுகிறார், அவர் செயல்படுகிறார், அவர் உணர்கிறார், அவர் தொடுகிறார், அவர் செயல்படுகிறார் என்று சொல்லி பல காரியங்களை நாம் சிந்தித்துக்கிறோம். As we are hearing the word of God from the day of our Easter Sunday, that we are asked to look for the living Lord or the resurrected Lord among the living. And last week we listened to the word of God that we are asked to look for the living or resurrected Lord through the living water, that is the Spirit of God or Holy Spirit we call it. We meditated that He is a person. Whatever a person does can be done by the Spirit of the Lord, and He is doing. Since He is living, a person, often we misunderstand that He is a thing. Often many of the churches, most of the churches, they think that is as a person. That's why they in their experience they say that we are the Spirit of the Lord is poured in us, as if water is poured on somebody. It is not like that. And some people they call in English language we just call him Holy Spirit, but in Tamil and other regional languages or Indian languages, respectfully we call him Aviyanavar. Aviyanavar, that means a person, a spirit as a person. There is no right English word for it, but it calls Holy Spirit. He has got all the personalities which we have, and above all, and all the personalities that is found in God Himself. That means He is God Himself, the person, one among the triune nature God. ஆக இப்படி அந்த அருமையான பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சிந்திச்சோம். And last week we heard the word, the message about the Holy Spirit, that He inspires the word of God, He ignites our life, He indwells within us, and also He interprets the word to us, and He reminds the word of God to us. இப்படி நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். இந்த வாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையின் காலத்தில் மாத்திரம் அவசியமானவரா, அல்லது இவர் நமக்கு இந்த சபையின் காலத்திற்கு அப்புறம் இவர் நமக்கு தேவையா இல்லையா என்பதை குறித்தான பல சர்ச்சைகள் இருக்கிறது. அநேகர் என்ன நினைக்கிறோம், பிதா என்பவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், குமாரன் என்பவர் மனித அவதாரம் எடுத்திருக்கிறார், ஆகவே அவருக்கு இரண்டாவது நிலையை கொடுத்து மூன்றாவது நிலையை பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்து விடுகிறார். இன்னைக்கு அநேக போதனைகள் அப்படித்தான் இருக்கிறது. பிதா
மூன்று கடவுள்கள் என்கிறதான ஒரு தத்துவத்துக்குள்ளாக கடந்து வந்து பிதாவுக்கு முதல் தன்மை, குமாரனுக்கு இரண்டாவது தன்மை, பரிசுத்த ஆவியானவருக்கு மூன்றாம் நிலையை கொடுத்து அவ்விதமாக அநேகர் போதிக்கிற காரியங்களை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். Often many churches they just preach and practices that the God the Father, they give the God the Father the first place, and the second place is given to the Lord Jesus Christ, and they give the third place to the Holy Spirit. But it is not so. They are three personalities in one God. Even we in our being, we have got dual personalities. We have got our physical body which is include of all the material things, and there is a spirit within us. That is another personality. Once a person is dead, we just call him, he is gone. Even looking at his body, we say he is gone. And where is that person is gone, and who is there lying dead there? That means we have got two personalities. One is our physical body, and another is a person within us, that is our spirit. Likewise, God Himself has the triune nature, three nature, or three personalities is being in one person. So that is why often if we don't rightly understand the Trinity of God, though the word called Trinity is not mentioned in the Bible anywhere, but Father, Son, and the Holy Spirit, it is mentioned likewise like this, that is Father, Son, and the Holy Spirit, three persons. That means the Trinity. In Trinity, there is no hierarchy. In Trinity, there is no hierarchy. Last week I said, God the Father harness the Son, and God the Son harness the Father and the Holy Spirit, and the Holy Spirit harness the Father and the Son, and three of them, they harness and they keep other personalities higher than them. தங்களை விட அவர்களை உயர்ந்த நிலைமைக்கு, குமாரன் பிதாவானவரையும் பரிசுத்த ஆவியானவரையும் உயர்ந்த நிலைமைக்கு கனப்படுத்தி இருக்கிறதையும், பிதாவானவர் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவர் உயர்ந்த நிலைமையில கனப்படுத்தி இருக்கிறதும், பரிசுத்த ஆவியானவரும் குமாரனையும் பிதாவானவரையும் உயர்ந்த நிலைமையில கனப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே யாரும் யாரை விட பெரியவர்களும் அல்லது உயர்ந்தவர்களும் முக்கியமானவர்களும் என்று சொல்லி கருதிவிட முடியாது. ஆக மூன்று ஆழ்த்தத்துவமுடைய ஒரே தெய்வத்தை, ஒரே ஆளை, மூன்று ஆழ்த்தத்துவமுடைய ஒரே ஆளை நாம் விசுவாசித்திருக்கிறோம், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் தரிசித்து வருகிறோம். சரி, ஆகவே சிருஷ்டிப்பின் ஆரம்ப காலங்களிலிருந்து வரலாற்றிலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலும் சரி, திருச்சபையின் காலத்திலும் சரி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் செயல்பட்டு நம்மை ரட்சிப்பதற்கு பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை நாம் நம்மை இந்த உலகத்திலே ரட்சிப்பதற்கு அல்லது பாதுகாத்துக் கொள்வதற்கு எடுக்கக்கூடிய பிரயாசங்களை விட நம்முடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவருமாக இணைந்து நம்முடைய ரட்சிப்பிற்கு என்று எடுத்திருக்கிற பிரயாசம் அதிகம் அதிகம். Often we take more efforts to save us from this world, from this worldly life. More than that, God the Father, God the Son, God the Holy Spirit, they have taken more effort to save us from the death of sin and consequences of sin. All through the history, even today, and the years to come, they are going to take all the effort, whatever is possible with them, to save each and every person in this world. Every person in this world.
ஆக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆவியானவர் மிகவும் அவசியமாயிருக்கிறார் என்பதை கிறிஸ்தவ விசுவாசிகளாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், விசுவாசித்து விட்டோம், அநேக திருச்சபைகள் கற்றுக் கொடுக்கிறது போல அந்த திருச்சபைகளுக்கு சென்ற உடனே ஆவின் வரத்தை பெற்றுக்கொண்டோம், ஆவினாரை நிரப்பப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதோடு முடிகிறது அல்ல வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற, ஆவியானவர் நமக்கு அவசியப்படுகிற அனுபவம் அதோடு முடியவில்லை. The need of the Holy Spirit to the church or to any individuals, any Christians in this world never ends with our life. We need the Spirit of the Lord to the eternity. நித்திய வாழ்வு வரை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை எளிதாக நினைத்து விடாதீர்கள். பரிசுத்த ஆவியானுடைய அவசியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சீரியஸாக யோசித்து ஆலோசி ஆராய்ந்து பார்க்க கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு அக்கறை, பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு அறிவு, பரிசுத்த ஆவியானவரின் தேவையை குறித்ததான ஒரு எச்சரிக்கை இன்றைக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறது திருச்சபைக்கு. அருமையான காலவெளியிலே திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ரட்சிப்புக்கு அவசியமானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுதலின் அனுபவத்திலே நாம் வரும்பொழுது நாம் உயிர்த்தெழுவதற்கு அவர் அவசியமானவர். உயிர்த்தெழுந்த பின்பாக நியாயத்தீர்ப்பு வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். பின்பாக நாம் நித்திய ஜீவ ராஜ்யத்திலே அல்லது நித்திய பரலோகத்திற்கு நித்தியத்திலே கடந்து செல்லும் பொழுது அங்கேயே பரிசுத்த ஆவியானவர் அவசியம். இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். We need the Spirit of the Lord in this world as we live in the church and edify in our spiritual life. We need the Spirit of the Lord so that we may be saved. For our salvation, the Spirit of the Lord is needed. For our resurrection, the Spirit of the Lord is needed. And when we stand before the white throne on the judgment day, we need the Spirit of the Lord. And after that, when we enter into the eternal life in heaven, we need the Spirit of the Lord. And the Spirit of the Lord is going to help us in the different stages. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம் என்பதை திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அவசியப்படுகிறார், எந்த நிலைமையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கும் நியாயத்தீர்ப்பிலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் நியாயத்தீர்ப்பிலே நாம் நிற்பதற்கும் உயிர்த்தெழுவதற்கும் நித்திய வாழ்விற்கும் அவசியப்படுகிறார் என்பதை ஒரு 3 வசனங்களை சுட்டி காண்பித்துவிட்டு இந்த நாளின் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட அருமையான எபேசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே நான் வாசிக்கிறேன். Ephesians chapter 1 verse 13, and you also were included in Christ when you heard the message of truth, the gospel of your salvation. When you believed, you were marked in him with a seal. With a seal. We are sealed when we believed in Lord Jesus Christ. We were sealed with the Spirit of the Lord. That means it says the Spirit of the Lord seals us. It is equivalent to a seal.
a mark. That mark will show the world that we are being saved. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஆவியானவர் ஒரு முத்திரையாக இருக்கிறார். அப்படி என்றால் நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவம் நமக்குள்ளாக இருக்கிறதா? ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ண ஆரம்பித்த உடனே, கடந்த வாரத்தில் சிந்து போல அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர், நமக்குள்ளே செயல்படுகிறவர். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி ஆரம்பித்த நாள்ல இருந்து நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அந்த முத்திரை எவராலும் அழிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலிருந்து ஒருவரும் எடுத்து போட முடியாது. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் உடையவர்களாய் இருக்கும் பொழுது நாம் மனிதர்களாய் நம்முடைய ஜென்ம சுவாபத்தினாலே பாவம் செய்து விடுகிறோம். ஆகவேதான் பிசாசானவன் பல நிலைமைகளிலே நமக்கு பல விதமான சோதனைகளை, நமக்கு விருப்பமான காரியங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து, நாம் இச்சிக்கிற காரியங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து, நாம் விட்டுவிட்ட பாவங்களை நாம் பாவ அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி கடந்து வந்த அநேக விதமான பாவங்களை செய்வதற்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து விடுகிறான். ஒருவேளை அப்படி சூழ்நிலை உருவாகும் பொழுதுதான் யோவான் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறவனுமாக நான் தேற்றவாளை அனுப்பின அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவம் செய்துவிட்டால் பாவத்திற்குண்டான நீதியை குறித்து, பாவம் செய்யாதபடி அதற்கு மாறாக நாம் எந்த நல்லதை செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். நீதியை குறித்து, நியாயத்திற்கு ஒருவேளை பாவத்தை செய்துவிட்டோம் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற நியாய தீர்ப்பு உண்டு என்பதை குறித்து ஆவியானவர் நமக்கு எச்சரித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். The first thing why we are sealed is, often we have got all sorts of sinful nature in our life. Though after the confession and repentance from the sin, often the Satan or evil spirit or the devil will bring all sorts of circumstances where we happen to sin. We fall into sin. And he will bring back, reminds us all the thing that we have committed in the past. He will put us in such circumstances where we commit our sin with all the fallen nature. By the time the Spirit of the Lord, since He has been sealed within us from the day we started believing in Christ, He will condemn us from this sin. He will condemn He will teach us about the righteousness. He will teach us about the eternal life. He will teach us about the judgment. So that is why once we start believing in the Lord and we are sealed by the Spirit of the Lord, who can help us get rid of all sorts of sinful circumstances that is around us. ஆகவே நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் நாம் எதுவரை எதற்காக நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனத்தில் வாசிக்கிறோம். Till when we are been sealed by the Spirit of the Lord, we can read it from Ephesians chapter 4 verse 30. I'll read it for you. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்பொழுது? மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் முத்திரையாக பெற்றிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ரட்சிப்பை குறித்தான நிறைய விஷயங்களை நாம் சிந்திக்க ஆரம்பித்த வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்டாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் விதமாக வாசிக்கிறோம். 30 வசனம், Ephesians chapter 4:30. And do not grieve the Holy Spirit of God, with whom you were sealed for the day of redemption. The verse says we are sealed by the Spirit of the Lord,
for the day of the redemption. That means our redeeming experience or the salvation experience is on the process. It is not yet completed. There will be a day where the day of the day of the redemption comes, will be redeemed completely. Till that day, the seal should be found within every believer's life. The seal should be found within every believer's life till to the day of the judgment. ஆக அந்த நாள் வரை, நாம் மீட்கப்படும் நாள் வரை, மீட்பு என்பது அல்லது ரட்சிப்பு என்பது முடிந்துவிட்ட ஒரு அனுபவமே அல்ல. இது அனுதினம் நடந்து வருகிற அனுபவம். மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை உலகத்தின் பாவ பிடியிலிருந்து நம்ம மீட்டு நம்ம ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நியாயத்தீர்ப்பின் நாளில நாம் முற்றிலுமாக ரட்சிக்கப்பட்டு அந்த மீட்பை முழுமை அடைய பெற்றவர்களாய் நித்திய ஜீவராஜ்யத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அந்த நாள் வரை நாம் முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சில பேசிய 4:30 வாசிக்கிறோம். முதலாவது, நாம் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். We are sealed with the Holy Spirit of God. And second thing, இரண்டாவது காரியம் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து பின்பாக அந்த சத்தியத்தை உங்களுக்கு விளக்கி கூற விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 5 verse 5. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அதுக்கு முந்தைய வசனத்தை வாசிக்கிறேன். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்கிறோம் என்று இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. அடுத்ததாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் அதே வசனத்தை வாசிக்கிறோம். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களிலே ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கேட்டோம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். ஒரு வார்த்தையை அங்கே அடிக்கடி வாசிக்க கேட்டோம். 2வது காரியம், ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்று சொல்லி வாசிக்கட்டும். அவர் அச்சாரமாய் இருக்கிறார். இன்னைக்கு அச்சாரமாய் இருக்கிறார் என்ற உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஒரு நம்முடைய விசுவாசத்தின் மையமோ அல்லது நம்முடைய ரட்சிப்பின் மையமானவராய் இருக்கிறார் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் சரியாய் படித்து பார்க்கும் பொழுதோ அல்லது அந்த அச்சாரம் என்கிறதான வார்த்தைக்கு தமிழாக்கத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதை உங்களால் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். அவர் முத்திரையாக இருக்கிறார் முதலாவது. 2வதாக அவர் அச்சாரமாக இருக்கிறார். நான் வாசிக்கிறேன், ஆங்கிலத்திலும் அதை வாசித்து முடித்துவிட்டு பின்பாக இருக்கிறார். 2 Corinthians chapter 5 verse 5. Now the one who has fashioned us for this very purpose is God, who has given us the Spirit as a deposit guaranteeing what is to come. The Spirit of the Lord is like a deposit that which will guarantee us what is to come. What is to come means what is to come? The day of redemption. Till the day of the redemption, the Spirit of the Lord is been given to us as a guarantee or guaranteeing deposit. That is why the Bible says, and we have seen last week, that He
indwells in us. That means the Spirit of the Lord should indwells within us till to the end as a deposit and guaranteeing what is to come. That is the day of redemption. Our salvation will salvation will be completed on the day of redemption. நம்முடைய ரட்சிப்பு பரிபூரணம் அடைகிறது. That will come to a fullness. நம்முடைய ரட்சிப்பு பரிபூரணம் அடைகிறது. அந்த பரிபூரணம் அடைகிற வரை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய ரட்சிப்புக்கு கேரண்டி. அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று ஒரு கேரண்டி, ஒரு அச்சாரம் அவர் தான், ஒரு ஆதாரம் அவர் தான், அவர் ஒரு மூலதனம். இன்னொரு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு மூலதனம். ஒரு சில வசனங்கள் நான் தமிழ்ல வாசித்ததை ஆங்கிலத்தில் வாசித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 22 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். Set a seal of ownership on us and put a spirit in our heart as a deposit guaranteeing what is to come. Even in the text we read in our scriptural reading, that is chapter 1 verse 14, who is a deposit guaranteeing our inheritance until the redemption of those who are God's possession. The Spirit of the Lord, the Bible, whatever the passage we read from the Bible now, the Spirit of the Lord is a deposit which guarantees our inheritance, our sonship, till to the day of redemption, till to the day what is to come. What is to come? Which is to come? The day of the redemption, where the redemption act will take its fullness, where the redemption experience will come to its fullness on the day of redemption. On the day of redemption. So he is a deposit which guarantees us the salvation. The day when we saved in the world from the bondage of sin by believing the Lord, our Lord Jesus Christ, we are being sealed. That is the first thing. That means the Spirit of the Lord is a seal for our salvation. And the second one is the Spirit of the Lord is a deposit which will guarantee us of the day of the redemption. முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நாம் பாவ மன்னிப்பாக இரட்சிப்பை பெற்றுக்கொண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலே ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து முத்திரை போடப்படுகிறோம். அவர் முத்திரையாக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார். எதற்கு அச்சாரமாக இருக்கிறார்? எதற்கு ஒரு கேரண்டியாக இருக்கிறார்? மீட்கப்படும் நாளுக்கென்று அந்நாள் வரை நமக்கு ரட்சிப்பு கேரண்டி இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கடைசியாக இன்னொன்றை 2 மாத்திரம் சொல்லிட்டு நம்புகிறேன். மூன்றாவதாக is the right testimony in all the stages of our salvation experience till the day of redemption. He is the testimony or witness. அவர் நமக்கு சாட்சி பகிர்கிற தேவனாக இருக்கிறார். மீட்கப்படும் நாள் வரை அவர் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். முதலாவது சிந்தித்தோம், அவர் முத்திரையாக இருக்கிறார். இரண்டாவது சிந்தித்தோம், அவர் அச்சாரமாக இருக்கிறார். நமக்கு ஒரு கேரண்டி இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பிற்கு என்று கேரண்டி இருக்கிறது. நித்திய வாழ்வுக்கு என்று கேரண்டி இருக்கிறது. அது ஆவியானவர் மூலமாக. மூன்றாவதாக அவர் சாட்சி பகிர்கிறவர். நாம் ரட்சிக்கப்படும்படி அவர் சாட்சி பகிர்கிறவராக இருக்கிறார்.
என்னென்ன காரியங்களை குறித்து அவர் சாட்சி பகிர்கிறார்? முதலாவது, இந்த உலகத்திலே நமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து தான ஒரு சாட்சியை நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதை நாம் எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களில் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள். 15-17 வரை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அவர் ஆசாரியர்கள் அநேக தரம் பலியிடுகிறார்கள் உலகத்தின் பாவங்களுக்காக. ஆனால் இயேசுவானவர் ஒரே தரம் உலகத்தின் பாவங்களுக்காக பலியிடப்பட்டு நாம் பாவங்களை இனி நினைப்பதில்லை. நம்முடைய பாவங்களை அவர் இனி நினைப்பதில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பதற்கு ஒரு சாட்சி பகிர்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பலியிடப்பட்டு சம்பாதித்த பாவ மன்னிப்பை குறித்ததான சாட்சியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார். He has witnessed the sacrifice of Christ, that is sacrificed once for all on the cross, through which the forgiveness of sin is given to us. He is witness for that. அதற்கு அவர் சாட்சி உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாவ மன்னிப்பாக ரட்சிப்பின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனுக்கு அவர் சாட்சி பகிர்வராக இருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு அவர் சாட்சி. எங்கே வாசிக்கிறோம்? 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நீங்கள் வீடுகளில் வாசித்து பாருங்கள். இயேசுவுக்குள்ளாக அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் குமாரனுக்குள் இருக்கிறது என்பதை, அப்ப குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று சொல்லி அங்கே வசனம் வாசிக்கிறோம். அதிக நேரம் இதில் செலவழிக்கிறதெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். ஆக பாவ மன்னிப்பு நிச்சயம் என்பதற்கான சாட்சி இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை அவர் சாட்சி பகிர்கிறார். அப்படி என்றால் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நமக்குள்ளாக நித்திய ஜீவன் உண்டு என்பதை அவர் சாட்சி பகிர்வராக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் எதை குறித்து சாட்சி பகிர்கிறார் என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சாட்சி பகிர்கிறார். He is the one who witnesses that we are the children of God. We are the children of God. He witnesses or testifies the sacrificial remedy or redemption of Jesus Christ on the cross, who is sacrificed once for all for the forgiveness of sin. And he testifies and witnesses the eternal life that is in Christ our Lord. When we have Christ, we have life, the life which is eternal. The third one he testifies is on the judgment day. He testifies as we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சாட்சி பகிர்வதை பார்க்கிறோம். ஆகவே தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த வசனம், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்ததினாலே தேவனுடைய அன்பு, நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்ததினாலே தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியென்று பாருங்கள் என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய டாபிக். நீங்கள் வீடுகளிலே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால்
தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை பவுலடியார் மூலமாக ஆவியானவர் திருச்சபைக்கு தெளிவாய் விளக்கி காண்பித்திருக்கிறார். அன்பை குறித்து சொல்லும்போது அந்த தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? ஊற்றி இருக்கிறார். நம்முடைய இருதயங்களிலே அவர் ஊற்றி இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிற சந்தோஷம் இல்ல, நம்முடைய தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நாம சந்தோஷமா இருந்தோம் என்றால், இன்னைக்கு நிறைய நேரங்கள் அடிக்கடி அநேகர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் டென்ஷன். எதை எடுத்தாலும் கவலை, போராட்டங்கள், கவலை, டென்ஷன்ங்கிற வார்த்தை அடிக்கடி நாம் பயன்படுத்துகிறோம். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல இருக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதே மிகுந்த சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை திருச்சபை விசுவாசிகள் அனுபவிக்க வேண்டும். ஆனா என்ன செய்கிறோம்? சபையில உட்கார்ந்து விட்டு உலகத்தை எட்டி பார்க்கிறோம். உலகத்தை எட்டி பார்க்க உலக கவலைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல வருகிறது. உலக தேவைகளினாலே வரக்கூடிய கவலைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பாடுகளினாலே வரக்கூடிய கவலைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களினாலே வரக்கூடிய கவலைகள். இந்த கவலைகளையே நோக்கி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம், ஏற்க மறுக்கிறோம் என்பதாக அர்த்தம். பரிசுத்த ஆவியார் நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. பரிசுத்த ஆவியானுடைய உள்ளத்தில் வரும்பொழுது ஆவியின் கனியாகிய சந்தோஷம் வெளிப்படுகிறது. ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அல்லது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியினுடைய அடையாளம் என்ன? அன்பு என்கிறதான தேவனுடைய அன்பு, உலக அன்பு அல்ல, தேவ அன்பு அவருக்குள்ளாக இருக்கிறது. இந்த உலகம் காணும் தேவ சந்தோஷம், தேவ ஆவியானவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் அவருக்குள்ளாக இருக்கிறதை காண முடியும். அடுத்ததாக அவருக்குள் ஒரு பெரிய சமாதானம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் திருச்சபையிலும் சரி உலகத்திலும் சரி பிரச்சனை பண்ணாதவர்கள், நீதியை நிலைநாட்டுகிறோம் என்று சொல்லி அநியாயம் செய்கிற அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் உண்டு திருச்சபையில. சண்டையிடுகிற கிறிஸ்தவம், திருச்சபைகளிலே சண்டை சச்சரவுகளை உருவாக்குகிறவர்கள், தூண்டி விடுகிறவர்கள், கோபப்படுகிறவர்கள், கோபப்படுத்துகிறவர்கள். கேட்டா திருச்சபைக்காக நாம் பாடுபடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்லவே அல்ல. வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அல்ல. ஆவியானவர் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நியாயத்திற்கு நாளிலே சாட்சி சொல்ல வழியே கொடுக்கவில்லை. நீங்கள் இருந்தால் நீங்கள் சண்டையிடுகிறவர்கள். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், நீங்கள் யாவரும் அறிந்த அருமையான பகுதி 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எத்தனை பேரை குறித்து ஆவியானவர் நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சாட்சி சொல்ல முடியும்? சண்டையிடுகிறவர்களாயிருந்தால், சண்டையை தூண்டுகிறவர்களாயிருந்தால், சண்டையிடுகிறவர்கள் ஒரு சில திருச்சபைகளை நீங்க பார்க்கலாம். வெளியில அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, எல்லாருக்கும் நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா பின்னால இருந்து நிறைய பேரை தூண்டிவிட்டு சண்டையிடுகிறவர்கள் கெட்ட பெயர் வாங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள். நேரடியாக சண்டையிடுகிறவர்கள் விட பின்னிலிருந்து செயல்படுகிறவர்கள் ஆபத்தானவர்கள். எப்படி இவர்கள் எல்லாம் சமாதான கேட்டை திருச்சபையிலும் உலகத்திலும் தாங்கள் வாழ்கிற பகுதியிலும் சமாதான கேட்டை உண்டாகிறவர்கள் ஒரு நாளும் தேவ ஆவியினாலே தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சாட்சி பகர மாட்டார்கள், சாட்சி பகரப்பட மாட்டார்கள். So he testifies about the love, that is love of God within us. That is why Bible says in Romans chapter 5:5, through the Spirit of the Lord, the love of God is poured in us. Love of God is poured in us. The Spirit of the Lord will testify that love of God within ourselves to the world. To the world. The second thing, the joy that is given by that is testified by the Spirit of the Lord. Spirit of the Lord.
That is why Paul often calls the church, rejoice in the Lord. Rejoice in the Lord always. When we look into the world and the needs of the world and our needs, what happens? All the sorrows and sadness comes within us. That means we deny the joy that is gifted by the Spirit of the Lord. The third one is he testifies that we are the children of God. If you are a troublemaker in the church, if you were the cause for the problems in the church, if you are the reason for the loss of peace in the house of God or the place where you live, the Spirit of the Lord is not going to testify you as the child of God on the judgment day or on the day of redemption. We should be witnessed by the Spirit of the Lord on the day of redemption that he or she is the child of God. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நியாயத்தீர்ப்பு நாளிலே அல்லது அந்த மீட்கப்படும் நாளிலே ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி சொல்ல வேண்டும். ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிற தேவ அன்பை நாம் அனுபவிக்கிறவர்களாகவும் அதை அநேகருக்கு பகிர்ந்தளிக்கிறவர்களாகவும் இருக்கிறோமா இல்லையா? தேவன் நம்முடைய உள்ளத்தில் தந்திருக்கிற சந்தோஷத்தை, தேவனுடைய ராஜ்யமே சந்தோஷம் தான், அது பரிசுத்த ஆவியானவர் தந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் காணப்படுகிறதா? கவலையா இருப்பவர்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய மீட்கப்படும் நாளிலே நம்முடைய உள்ளத்தில் தந்த சந்தோஷத்தை குறித்து ஆவியானவர் சாட்சி சொல்ல முடியாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர். சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் ஆவியானவர் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி மீட்கப்படும் நாளிலே சாட்சி சொல்வார் என்பதற்கு சந்தேகமில்லை. 3 காரியங்களை பார்த்தோம். அவர் முத்திரையாக இருக்கிறார், நம்மை முத்திரித்திருக்கிறார், நம்மை முத்திரை போட்டிருக்கிறார், அவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அவர் மீட்கப்படும் நாளுக்கென்று நாள் வரை அச்சாரமாய் இருக்கிறார் என்று சொல்லி, மூன்றாவதாக அவர் சாட்சி பகிர்கிறார் என்று சொல்லி மீட்கப்பட்ட நாளில் he is our seal, he is our deposit which guarantees of our inheritance, what is to come, that is the day of redemption. And the third one is he is going to witness or testify the love of God that is poured in us, the joy of God that is poured by the Spirit of the Lord within us, and the peace one who makes peace will be testified by the Lord as if the child of God on the day of redemption. இந்த பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அந்த திருச்சபையின் காலத்திலே பல ஆவியின் வரங்களை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டவர் என்றதான தவறான எண்ணத்தை தயவு செய்து உங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க. ஆவியானவர் ஆவியின் வரங்களை கொடுக்கிறார், அதை குறித்து நாம் பின்பாக சிந்திப்போம். ஆனால் அந்த ஆவியின் வரங்களை விட அவரால் முத்திரை போடப்பட்டிருக்க வேண்டும். அவர் நம்முடைய அச்சாரமாய், நம்முடைய மீட்கப்படும் நாள் வரை அவர் நம்முடைய அச்சாரமாய் இருக்க வேண்டும். அவர் நம்மை குறித்து சாட்சி பகிர வேண்டும். ஆகவே இந்த 3 முக்கியமான காரியங்கள் நாம் ஆவியானவர் நமக்கு செய்யக்கூடிய மேலான பாக்கியம். ஆவியானவர் இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. குமாரன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆவியானவர் இல்லை என்றால்
நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லை, ஆவியானவர் இல்லை என்றால் நியாய தீர்ப்பிலே நாம் பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நியாயந்திருக்கப்பட முடியாது. என்றால் அவர் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி சாட்சி சொல்ல முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே எவ்வளவு முக்கியமானவர் என்பதை கிறிஸ்தவ பிள்ளைகளாக நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டு இந்த ஆவியானவரை அச்சாரமாக கொண்டு இந்த ஆவியானவர் மூலமாக சாட்சி பெற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். May you all be sealed by the Spirit of the Lord, and may the Spirit of the Lord be a deposit which will guarantee what is to come, that is on the day of redemption. And let the Spirit of the Lord witness for you, testify you on the day of the redemption. May God bless you all. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் நம்முடைய இந்த ஆராதனை முடிவுக்கென்று எழுந்து நின்று 91ஆம் கீர்த்தனை பாடுவோம். 91ஆம் கீர்த்தனை, ராச ராச பிதா மைந்தன் தேசுலாவு சதா அனந்த என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். जगदीश्वर
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலே உம்முடைய பிரசன்னத்திலே குடும்பங்களாய் அவரவருடைய இல்லத்திலே அமர்ந்திருந்து இந்த காணொளியின் மூலமாக ஒருவேளை சரீரத்திலே அவரவருடைய இல்லங்களிலே இருந்தாலும் ஆலயத்திற்கு வர முடியாத நிலைமையிலே ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய், ஆவியிலே ஒரே சிந்தை உள்ளவர்களாக உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபித்து உம்முடைய வேத வசனம் கேட்டு உமக்குள்ளாய் மகிழ்ந்திருக்க உம்மை ஆராதிக்க கொடுத்தது நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை துதி தோத்திர பலிகளை ஏறெடுத்திருக்கிறீர், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாமி நீர் வசனம் தந்தீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையின் வாழ்க்கையில எங்களை வாழ்விலும் ஆவியானுடைய அவசியத்தை சரியாய் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் எங்களை முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆவியாரின் மூலமாக ஆவியானவர் எங்களை அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் எங்களை சாட்சி பகிர்கிறார். ஆகவே இதை உணர்ந்தவர்களாக மீட்கப்படும் நாளுக்கென்று ஆவியானவருக்கு செவி கொடுத்தவர்களாக, ஆவியானுடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக, ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் வாசமணின நாள் முதல் கொண்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிற அந்த வசனத்தின்படி ஆவியானவருக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைக்கத்தக்கதாக ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும் அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதி. நம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. அவருடைய உழைப்பையும் கர்த்தர் கனம் பண்ணுவீராக. வருமான குறைச்சல் ஏற்படாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் பெருக பண்ணி தரும்படியாய் உம்முடைய கரத்துல பெற்றுக் கொண்டதை உம்முடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. தேவ சமாதானத்தோடு ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.